அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள், லக்ஷ்மி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாலட்சுமி தாயார் ஆவிர்பாவம் ஆன ஒரு அற்புதமான நாள். அடுத்து ஹோலி பண்டிகையும் நாளைய தினம் கொண்டாடப்படுகின்றது. வடநாட்டில் இந்த ஹோலி பண்டிகையை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஹோலிகா தேவி என்று சொல்லப்படுகின்ற அரக்கியை அவங்க அழிப்பதாக நாம் போகி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்களும் செய்வாங்க. இது மாதிரி செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு வருடத்திற்கு எந்த விதமான நோய் நொடியும் இருக்காது, பெரியவர்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் எதுவும் அண்டாது அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை. ஊர் முழுவதும் சேர்ந்து ஒரு இடத்துல இந்த ஹோலிகா தகனத்தை பண்ணுவாங்க. அது முடிந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சாம்பலை நெற்றியில் எடுத்து வைத்து கொள்வார்கள். இது அவர்களுடைய ஒரு சாம்பிரதாயம். இது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான நிகழ்வு. பிரகல்லாதர், அதாவது நரசிம்மர் பிரகல்லாதர், இந்த கதையிலையும் இந்த ஹோலிகா என்று சொல்லப்படுகின்ற அரக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரகல்லாதனை தன்னுடைய மடியில் அமர்த்தி அந்த நெருப்பில் அமருவாங்க. ஹோலிகாவுக்கு நல்ல ஒரு மனநிலையே கிடையாது. அந்த போர்வையாகப்பட்டது, அதாவது அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த போர்வைக்கு உண்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோலிகான்னா தன் மீது அந்த போர்வையை போர்த்தி கொண்டு மடியில் பிரகல்லாதரை அமர்த்தி அந்த ஒரு நெருப்பை எரிப்பாங்க. அப்போது கடவுள் எப்பொழுதும் தர்மத்தின் பக்கம்தான் இருப்பார். அதனால் காற்று வீசும். அப்போது அந்த போர்வையாகப்பட்டது பிரகல்லாதர் மேலே மூடிக்கொள்ளும். ஹோலிகா தகனமாகி போயிடுவாங்க. அதாவது நரசிம்மர், இரண்யகசிபு, அடுத்து பிரகல்லாதர், ஹோலிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கதையாக நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். இரண்யகசிபு வதத்தில் இந்த இரண்யகசிபினுடைய சகோதரி தான் இந்த ஹோலிகா. அதனால் அந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பிரகல்லாதர் காப்பாற்றப்படுவார். இது நரசிம்ம புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த ஹோலிகா தகனம் என்பது நாளைய தினம் வடநாட்டில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட ஹோலி நாளைய தினம் கொண்டாடப்படுகின்றது. அடுத்து நாளைய தினம் பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமி தாயார் ஆவிர்பாவம் நடந்ததாக புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றது. அதனால் நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரை நாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும். துளசியால் மாலை கட்டுங்க, வில்வத்தினால் மாலை கட்டுங்க, மருவத்தினால் மாலை கட்டுங்க, தவனத்தினால் மாலை கட்டுங்க, மல்லி, முல்லை, ஜாதி, இப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாத்துலேயும் தனித்தனியாக மாலை கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் படத்திற்கு போடலாம். அல்லது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கட்டி கூட தாயாருக்கு போடலாம். தாயாருக்கு அர்ச்சனை செய்யலாம். கனகதரா ஸ்லோகத்தினால தாயாருக்கு அர்ச்சனை செய்யலாம். லக்ஷ்மி தாயாரினுடைய அஷ்டோத்திரத்தினால அர்ச்சனை செய்யலாம். ஹங்கமரே புலகபூஷணமாஸ்ரயந்தி, இதால். அப்படி இல்லைனா பிரகிருத்திய நமஹா, விக்ருத்திய நமஹா, வித்யாய நமஹா, இவற்றால் அர்ச்சனை செய்யலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தது சகஸ்ரநாமம், 1000 நாமங்கள். இவற்றால் நாம் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யலாம். அல்லது லக்ஷ்மி நாராயண ஹிருதயம், ரொம்ப உயர்ந்த ஒரு உன்னதமான ஸ்லோகம், இவற்றினால் தாயாரை நாம் அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது, இவற்றினால் நாம் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது மகாலட்சுமி கவச்சம் இருக்குது, இந்த கவச்சத்தினால் நாம் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி அடுத்து கடன்கள் அடையக்கூடிய அர்ஜுன கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் இருக்குது, இவற்றினால் நாம் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி இந்த ஸ்லோகங்களை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 6 விதமான ஸ்லோகங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்லோகமும் எதற்கு நமக்கு, அதாவது உபயோகத்தில் இருக்கும், பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாக நாளைய தினம் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி, தாயார் கோவில் இருந்தால் அங்கு சென்று தாயாரை நாம் அதாவது வழிபாடு செய்து, அவர்களுக்கு பிடித்த கமல புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமரை மலர், இந்த தாமரை மலரை வாங்கி கொண்டு போய் கொடுத்து தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் இப்படி அர்ச்சனைகள் காலை நேரத்திலேயே செய்யுங்க. பொதுவாக பௌர்ணமி இரவு நேரத்தில் இருக்கக்கூடியது இரவு பூஜைகளுக்கு உகந்தது, காலை நேரத்தில் இருந்தால் காலை பூஜைகளுக்கு உகந்தது. அதனால் காலை நேரத்திலேயே நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் அல்லது 12 மணிக்குள்ளே உங்களுடைய பூஜைகளை முடிச்சுக்கோங்க. ரொம்ப
அதாவது ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு வெள்ளிக்கிழமையோடு இந்த உத்திர நட்சத்திரம் கலந்து இந்த மகாலட்சுமி ஜெயந்தி வருவதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வருவது கிட்டத்தட்ட ஒரு அதாவது 2-3 வருஷத்தில் ஒரு 3 முறை தான் வந்திருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை, அதிலேயும் பௌர்ணமி, அதிலேயும் லக்ஷ்மி ஜெயந்தி. தாயாரின் அருட்பார்வையை நம்மில் நாமே பட வைத்து கொள்வதற்கு இந்த மாதிரி சூக்ஷமமான பூஜைகளை நாம் மேற்கொள்ளும் போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். வில்வதலங்கள், துளசி இவற்றினால் தாயாரை அர்ச்சனை பண்ணுங்க. தாயாரினுடைய சகசிரநாமம் சொல்லி துளசியால் அர்ச்சனை பண்ணுகின்ற ஒரு 5 வார பூஜையை சொன்னேன். நீங்கள் இதுவரை அதை துவங்கலை அப்படின்னா நாளைய தினம் கூட அவற்றை நீங்கள் துவங்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாயாருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து தியானம் செய்து அர்ச்சனை பண்ணி தூபம் காட்டி தீபம் காட்டி நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து தாயாருக்கு வைத்து ஒரு 2 சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தை கொடுத்து கோவிலுக்கு போயிட்டு அங்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது. நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காயால் தீபம் ஏற்றுங்க. நெல்லிக்காயால் அர்ச்சனையும் பண்ணலாம். அல்லது கனகதரா ஸ்லோகத்தை நெல்லிக்காயில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இப்படி தாயாரின் மேலே இயற்றப்பட்ட ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. அவற்றில் எது முடியுமோ அவற்றை சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி தாயாருக்கு நைவேத்தியமெல்லாம் வைத்து இப்போ சொல்லப்பட்ட, அதாவது இதற்கு முன்பாக உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா 5-6 பாடல்கள், இது எல்லாத்தையும் கூட நாளைய தினம் அமர்ந்து எல்லாத்தையும் நாம் படித்தா கூட ரொம்ப சிறந்தது. படிக்க தெரியாதவர்கள் எல்லாத்தையும் போட்டு கேளுங்க. ஏன்னா தாயாரினுடைய ஜெயந்தி, மகாலட்சுமி தாயாரினுடைய ஆவிர்பாவம். இப்போது நமக்கே பார்த்திங்கன்னா நம்முடைய பிறந்த நாள் இருக்கும். அப்போ நமக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா. நமக்கு இவங்கெல்லாம் வாழ்த்து சொன்னாங்களே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நமக்கே இருக்கும்போது ஜெகன் மாதா அந்த தாயினுடைய ஜெயந்தி அப்போது நாம் அவர்களுக்கு இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் பண்ணும்போது என்னுடைய குழந்தைகள் எனக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணுறாங்களே, அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தானே அவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவர்கள் நம்மீது நம் கருணைப்பட்டு நமக்காக அவர்கள் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷமெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கடன்கள் அடைந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு எல்லா விதமான சௌக்கியமும் நிச்சயமாக உண்டாகும். நன்றி. பெரியவா சரணம்.